ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இந்த 100 கேள்வியில் இன்றைய வீடியோவில் 50 கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க இன்றைய வினாக்களை பார்க்கலாம். இன்றைய முதல் வினா, விடை வகைகளை பொறுத்துக. அதாவது விடை வகைகளை கொடுத்துருக்காங்க. நேர் விடை, இனமொழி விடை, மறை விடை, சுட்டு விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பொறுத்த சொல்கிறாங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். எது சரியாக வந்துள்ளது? விடை கண்டுபிடித்து விட்டீர்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் சரி. சுட்டி கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறை விடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர் விடை. அப்போ டி தான் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்தெழுதுக. எது பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் ஷாப்பிங், இ-காமர்ஸ். எது தவறாக வந்துள்ளது? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் தவறு. இ-காமர்ஸ் அப்படின்னா மின்னணு மயம் கிடையாது, மின்னணு வணிகம். ஸோ இதுதான் தவறு. மூன்றாவது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு. நாயு அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, இது பிறமொழி சொல். இதுக்கான சரியான தமிழ் சொல்லை கேட்குறாங்க. நாயு. நாயு அப்படிங்கிறத பார்த்த உடனே நாயாக இருக்குமோ அப்படின்னு போட்டக்கூடாது. ஃபஸ்ட் ஆப்ஷனாக அதுதான் வச்சுருக்காங்க பாருங்கள். இது தப்பு. நாயுன்னா என்னங்க? விடையை பார்க்கலாமா? விடை நாவாய் என்பது சரி. நாவாய் அதாவது கப்பல். அடுத்து நான்காவது கேள்வி, ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கும்பகோணம். இது எல்லாத்தையும் எத்தனை முறை பார்த்துருக்கோன்னு தெரியல. ஒரு 10 முறை பார்த்துருப்போமா கும்பகோணத்தை? திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். விடை குடந்தை என்பது சரி. ஐந்தாவது கேள்வி, ஊர் பெயரின் மறுவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிக. எது பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்க வேண்டும். எது பொருந்தாமல் இருக்குது? புதுச்சேரி, புதுக்கோட்டை, கும்பகோணம், நாகப்பட்டினம். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை புதுக்கோட்டை என்பது புதுமை கிடையாது, புதுகை. ஸோ இதுதான் தவறு. ஆறாவது கேள்வி, ஊர் பெயர்களின் மறுவை பொறுத்துக. ஊர் பெயர்களுடைய மறுவை பொறுத்து சொல்கிறாங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, புதுக்கோட்டை. பொறுத்திருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கோவைன்னு சொல்லுவோம், நாகப்பட்டினம் அப்படிங்கிறத நாகைன்னு சொல்லுவோம், புதுச்சேரி அப்படிங்கிறத புதுவைன்னு சொல்லுவோம், புதுக்கோட்டை என்பதை புதுகைன்னு சொல்லுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. கை வேற வை வேற, ஆர்வ கோளாறில் மாற்றி போட்டுறக்கூடாது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது 7வது கேள்வியை பாருங்கள். சரியான நிறுத்தற்குறித்தொடரை காண்க. எது சரியான நிறுத்தற்குறித்தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எதில் சரியான நிறுத்தற்குறி போடப்பட்டுள்ளது? விடையை கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? போன வாரம் தான் இந்த வினாவை பார்த்தோம், திரும்ப ரிப்பீட்டாக வந்துருக்குது பாருங்கள். இங்கே என்னென்னா இது கேள்வி மாதிரி வந்திருக்கு. ஸோ கரெக்டு. இங்கே பாருங்கள், கேள்வி மாதிரி கேள்விக்குறி வரல. இங்கே வந்திருந்தாலும் இங்கே பாருங்கள், அதாவது இங்கே பாருங்கள், ரெண்டா தொடர்ந்து வந்திருக்கு. இப்படிலாம் வரக்கூடாது, தப்பு. அடுத்து 8வது கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகளில் எது சரியானது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எது சரியானது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். மீனே, ஏன் இப்படி தூண்டில இழுக்கிறாய்? சரி, விடையை பார்க்கலாங்களா? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை பி தான் சரி. மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் என்பது சரி. மற்றதில் என்ன தப்பு? இங்கே பாருங்கள், ஆச்சரியக்குறி வரல. முடியும் போது ஆச்சரிய கொஞ்சம் வந்திருக்கு, தப்பு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஆச்சரியக்குறி வரல. கடைசியில் பாருங்கள், மேற்கோள் வந்திருக்கு. ஸோ இது தப்பு.
9வது கேள்வி, சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எது சரியான எழுத்து வழக்கு தொடரோ அதை கண்டறிய வேண்டும். கண்டுபிடியுங்கள். எது எழுத்து வழக்கு தொடர்? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? வாடை காற்று வீசியது என்பது சரி. வீசியது அப்படின்ட்டா வரணும். வீசுது வரக்கூடாது. வீசின வரக்கூடாது. வாடை காற்று இது வந்து பேச்சு வழக்கு. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். பேச்சு வழக்கு தொடரை காண்க. எது பேச்சு வழக்கு தொடரோ அதை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை எங்கடா போகிறே அப்படிங்கிறது தான் சரியான பேச்சு வழக்கு. இதில் ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. எங்கே போகிற அப்படிங்கிறதும் பேச்சு வழக்கு மாதிரி தெரியும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் பேச்சு வழக்கில்? எங்கே போகிறேன்னா சொல்ல மாட்டோம். எங்கே போகிற, எங்கே அப்படி தான் வரும். சரிங்களா? அதனால் இது தவறு. ஏ தான் சரி. 11வது கேள்வி, எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்? பாடறிந்து. ஒன்றும் இல்லைங்க, இது பிரித்து எழுத சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பிரித்து எழுதுங்க. பாடறிந்து. பிரிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை பாடு கூட்டல் அறிந்து என்பது சரி. 12வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கீழே பாருங்கள். வெளி, நூல், மாலை, கோல் இந்த சொற்களை கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை இணைச்சி புதிய சொல்லை உருவாக்கணும். நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை நூல் விழி என்பது சரி. நூல் கோல் வராது. நூல் மாலை வராது. கோல் விழி வராது. 13வது கேள்வி, பின்வரும் விடை வகையினை சுட்டுக. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல். இப்படி சொல்கிறது எந்த டைப்பான விடை வகைன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி வினாக்களை எத்தனை முறை தான் நம்ம பார்க்குறது. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை சுட்டு விடை. சுட்டி காட்டுறோம், அதனால் இது சுட்டு விடை. 14வது கேள்வி, கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. நாளை பாடம் படித்தால் இது வந்து ஆக்சுவலாக இறந்த காலத்துக்கு தான் படித்தால் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை கண்டுபிடிக்கணும். எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி அமைக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை கண்மணி நாளை பாடம் படிப்பாள் என்பது சரி. 15வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? நானே சொல்லிட்டேனா? விடை இதுதாங்க. இது குழந்தைக்கு கூட தெரியும். சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 16வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. இது வந்து ரிப்பீட் வினாங்க. அதாவது இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 60-70% கேள்விகள் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கிற வினாக்கள் தான். சரி, விடையை பார்க்கலாமா? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது என்பது சரி. 17வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. இங்கே என்ன இணைப்பு சொல் வரும்? இதுவும் ரிப்பீட் கொஷின் தான். விடையை பார்க்கலாமா? விடை ஏனெனில் என்பது சரி. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. 18வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்தல். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். இங்கே வந்து ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். இங்கே என்ன இணைப்பு சொல் வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? அதுபோல என்பது சரி. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். 19வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை கூறுக. பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? இங்கே வந்து ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. இங்கே வந்து ஒரு இணைப்பு சொல் வரும், அதை எடுத்து போட்டு அதை ஃபில் பண்ணணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்படி தான் வரணும். அடுத்து 20வது கேள்வி,
அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. குலை அதாவது காய்கறிகளுடைய கொத்து வகை, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை கரெக்டாக எடுத்து ஃபிட் பண்ணணும். அழகுங்கிறது எதுக்குங்க வரும்? கண்டுபிடிக்க பார்க்கலாம். அழகு என்பது மனித அழகு கிடையாது. இது அழகு அப்படிங்கிறது இது எதுக்கு வரும்? தானியத்துக்கு வரும். சரி, விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிங்களா? டி தான் ஆன்சர். அதாவது நெல், திணை இதனுடைய கதிர்களைத்தான் அழகுன்னு சொல்லுவாங்க. 21வது கேள்வி, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக ஆற்றினார். இங்கே எந்த உரை வரும்? இந்த உரை வருமா, இந்த உரை வருமா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக, விடையை பார்க்கலாங்களா? இந்த உரை ஆற்றினார். இதுதான் ஆன்சர். இது மயங்கொலி எழுத்துக்கள். அடுத்து 22வது கேள்வி, பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சொற்களை தெரிவு செய்க. 6. இதை போன வாரத்தில் தான் பார்த்தோம். 6 என்பதன் பொருள் என்ன? விடையை பார்க்கலாங்களா? 6 என்பது 6 அப்படிங்கிற எண்ணையும் குறிக்கும், காவிரி ஆறு போன்ற நீர்நிலைகளையும் குறிக்கும். 23வது கேள்வி, இரு பொருள் தருக. துய்ப்பது. துய்ப்பது என்பதற்கான 2 பொருட்களை கேட்குறாங்க. துய்ப்பது கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? துய்ப்பது அப்படின்னா கற்றல், கற்றுக்கொள்வதையும் துய்ப்பதுன்னு சொல்லுவாங்க. தருதல், அதையும் துய்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 24வது கேள்வி, இரு பொருள் தருக. கல். இதுக்கான இரு பொருளை கண்டுபிடிக்கணும். கல், கல் கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதா ஆன்சர். கல் என்பதற்கு கற்றல் அப்படிங்கிற பொருளும் இருக்கிறது. இயற்கையாக கிடைக்கும் ஒரு திடப்பொருள். அதாவது கல் கீழே கிடக்குது இல்லைங்களா, அந்த கல், அதையும் குறிக்கும். 25வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விடுனா என்ன, வீடுனா என்ன? இதுக்கான பொருளை கண்டுபிடிக்கணும். விடு, வீடு. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்க்கலாங்களா? விடு அப்படின்னா அறிக்கை விடுதல் அந்த மாதிரி வரும். வீடு அப்படின்னா மர வீட்டை குறிக்கும். இதுதான் ஆன்சர். 26வது கேள்வி, குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அதாவது சிலை அப்படிங்கிற ஒரு சொல், இது குறில் எழுத்து. இதை அப்படி நெடில் எழுத்தாக மாற்றி பொருளை டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டணும். சிலை, அடுத்து நெடில் எழுத்து என்னங்க? சீலை. இப்படி தான் வரும் ஆக்சுவலாக. விடை பி தான் சரி. சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள். இதுதான் பொருத்தம். 27வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. கூற்று, வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். வெண்பாவால் எழுதப்பட்டிருக்குது. காரணம், 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது 3000 பாடல்களை கொண்டதா? என்னப்பா அது புதுசாக இருக்கே. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று சரி, காரணம் தவறு. முத்தொள்ளாயிரத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளது? அதில் இப்போ எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது? இதை ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வழங்குவவர்களுக்கு சரியான பரிசு காத்திருக்கிறது. இப்படி தான் சொல்லுவேன், பரிசு தரமாட்டேன். பரிசு தர்ற அளவுக்கு ஃபைனான்ஸ் இங்கே நம்மக்கிட்ட இல்லை. சரி, ஆன்சரை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 28வது கேள்வி, சரியான கூற்றினை தெரிவு செய்க. சரியான கூற்றை கண்டுபிடிக்கணும். கூற்று 1, நெடில் ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. கூற்று 2, வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. கூற்று 3, வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இதில் எது சரி எது தவறு கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை டி தான் சரி. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, கரெக்டு. வில்லுப்பாட்டு என்பது இலக்கிய வடிவம், கரெக்டு. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவுடைய
மேடை பேச்சு கிடையாது. வீட்டிற்கோர் புத்தகசாலை, இதை சொன்னவர் யாருப்பா? ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்களே கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீட்டுக்கோர் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாங்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. 29வது கேள்வி, ஈக்குவலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தேர்க. ஈக்குவலிட்டி இது ஆங்கில சொல், இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்குறாங்க. சரியான தமிழ் சொல் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை சமத்துவம் என்பது சரி. 30வது கேள்வி, கலை சொற்களை அறிதல், அதாவது பொறுத்து சொல்கிறாங்க. கண்ணியம், வாய்மை, உபதேசம், கொள்கை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நம்ம பொறுத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். கலை சொற்களை அறிதல். சரி, விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை 1 2 3, விடை பி தான் சரி. சரி, என்னென்னு பாருங்கள். கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி, வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி, உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங், கொள்கை அப்படின்னா டாக்ட்ரின். இதுதான் ஆன்சர். 31வது கேள்வி, கலை சொற்களை அறிதல், டொர்னட்டோ. சரி, விடையை பார்க்கலாமா? விடை சூறாவளி என்பது சரி. 32வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இயற்கை வங்கூல் ஆட்ட, இதில் அடிக்கோடிட்டுள்ளாங்க இல்லைங்களா, அந்த சொல்லுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி ரிப்பீட் கொஷின், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். சரி, விடையை பார்க்கலாமா? வங்கூல்னா காற்று. 33வது கேள்வி, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது, அதாவது எந்த பா வகையில் அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் எந்த பா வகையில் அமைந்தது? விடையை கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை அகவற்பா, அதாவது ஆசிரியப்பாவில் அமைஞ்சிருக்கும். 34வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சரியான இணையை கண்டுபிடிக்கணும். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இடைக்காடனிடம் அன்பு வைத்தவர் யார்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இடைக்காடனார் இவருடைய பாடலை இகழ்ந்தவர், இவர் மீது அன்பு வைத்தவர். விடையை பார்க்கலாமா? விடை டி தான் சரி. இடைக்காடனாருடைய பாடலை இகழ்ந்தவர் மன்னன், அவர் மீது அன்பு வைத்தவர் இறைவன். 35வது கேள்வி, சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மக்கள். மக்கள் நிறைய பேர் இருந்தால் என்னன்னு சொல்லுவோம்? உங்களுக்கே தெரியும், மக்கள் கூட்டம் அப்படி தான் சொல்லுவோம். 36வது கேள்வி, சரியான கூட்டப்பெயரை தேர்க. ஆடு. ஆடு கூட்டமாக தான் என்னன்னு சொல்லுவோம்? இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கிறோம். விடை ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். 37வது கேள்வி, சொற்களின் கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. எறும்புகள். எறும்பு போகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எறும்பு கூட்டம் சொல்லக்கூடாது, தப்பு. எறும்புகள், அதாவது போகும்போது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எறும்பு சாறை சாறையாக செல்கிறது, அப்படி தான் சொல்லணும். 38வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. எது சரியாக அமைந்த தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். டைம் அதிகமாக எடுக்கக்கூடாது, சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. சரி, விடையை பார்க்கலாமா? கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார், இதுதான் சரி. 39வது கேள்வி, சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பது சரி. 40வது கேள்வி, சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். இங்கேயும் சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், இதுதான் சரி. 41வது கேள்வி, ஒரு ஊர் அடிப்படையில் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஊர் அடிப்படையில் எந்த தொடர் சரியாக அமைந்துள்ளது? விடையை கண்டுபிடிச்சிங்களா? சரியான தொடரை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் சரி. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் என்பது சரி. 42வது கேள்வி, கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக.
அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. இதில் பிழை இருக்கிறது. ஏன் பிழை இருக்குது அதை சரியாக திருத்தி சொல்லணும். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. அது நகரத்துக்கு செல்லும் சாலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அது வரணும், உயிர் எழுத்துக்கு முன்னாடி தான் அஃது வரணும். அப்போ அதுங்கிறது தான் இங்கே சரி. 43வது கேள்வி, கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. எது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது? என்னவோ சரி. இதில் என்ன பிழை இருக்குது கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது என்பது சரி. ஏன்னா ஈ என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வரணும். உயிரெழுத்து இல்லாமல் உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் அதுக்கு முன்னாடி அது வரணும். உயிர்மெய் எழுத்தாக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி அது வரணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 44வது கேள்வி, நீகான் என்ற சொல்லின் பொருள். நீகான் என்ற சொல்லின் பொருள் என்னங்க? விடையை பார்க்கலாமா? நாவாய் ஓட்டுபவன். 45வது கேள்வி, வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வங்கம் என்பது எதை குறிக்கும்? வங்கம் என்பது எதை குறிக்கும்? விடை கப்பலை குறிக்கும். 46வது கேள்வி, சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள், அலர், மேரு, அலி இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. அதை சரியாக நம்ம பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் ஆன்சர். திங்கள் அப்படின்னா நிலவு, அலர் அப்படின்னா மலர்தல், மேரு அப்படின்னா இமயமலை, அலினா கருணை. இதான் ஆன்சர். 47வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்குக. கீழே இருக்கிற தொடரில் எந்த தொடரில் ஒருமை பன்மை பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். யானை படையும் குதிரை படையும் சென்றன இப்படி தான் வரணும். மற்றதில் பாருங்கள், சென்றார்கள்னு வரக்கூடாது, சென்றதுன்னு வரக்கூடாது, சென்றார்னு வரக்கூடாது. 48வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையில்லாத தொடர் எதுவோ அதை கேட்டிருக்காங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது பிழை இல்லாத தொடர்? விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் சரி. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். இதுதான் சரி. இங்கே பாருங்கள், அறிந்தன தப்பு, அறிந்தான் தப்பு, அறிந்தது தப்பு. 49வது கேள்வி, பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவிர் அல்லர். இந்த தொடரில் பிழை இருக்குது. அதை திருத்தி சரியான தொடரை சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், 49 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. அது உங்களை சொல்லி தவறில்லை, நீங்கள் ஆர்வக்கோளாறில் மறந்து விடுகிறீர்கள். ஸோ மறக்காமல் லைக் போட்டுவிடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. 49 கேள்வியில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. இதனுடைய தொடர்ச்சியை ரெடி பண்ண உடனே அடுத்த நாள் நான் வீடியோவை போடுறேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அடுத்த பாகம் உங்களுக்கு கண்டினியூவாக ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடையை பார்க்கலாமா? விடை பகைவர் நீவிர் அல்லீர் என்பதுதான் சரி. அல்லீர் அப்படின்னு தான் வரணும், அல்லர்னு வரக்கூடாது. தப்பு, பார்த்துக்கோங்க.